அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா விஜய் த பிஎம். சரிங்க, நீங்க நார்த் கொண்டு போறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு பெரிய நோன் ஃபேஸ், அதாவது லோக்கலி ஃபேமஸ் ஆன இன்ஃபுளுசஸ விட்டுட்டு கொஞ்சம் நல்லா நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆன வீர்தாஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃபுளுசஸ் கிட்ட நீங்க இந்த ப்ராஜெக்ட கொண்டு போய் கொடுங்க, அவங்க அதை ப்ரொமோட் பண்ணட்டும். நீங்க எடுத்தோடனே நம்ம மெஜாரிட்டி வாங்கல, நம்ம நேஷனலைஸ்ட் பார்ட்டி ஆவறதுக்கு நிறைய வேலை போடணும். சோஷியல் மீடியால மட்டும் உட்கார்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க கூடாது. வெளியில வந்து நம்ம நிறைய களப்பணிகள் செய்யணும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பேசணும், மக்களை சந்திக்கணும், பிரஸ் மீட் வைக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். நீங்க அதுக்குள்ள அடுத்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுவும் அந்த இன்ஃபுளுசர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல அவரை பத்தி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நேஷனல் பார்ட்டியா மாத்துறதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ரேண்டம் ரீல்ஸ் வருதுங்க, ரேண்டம் இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இருந்து. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. சரி, பரவாயில்ல. நம்ம ஆட்சிக்கு வந்து 10 நாளுக்கு மேல ஆச்சு. நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் உரண்டை எழுத்து வச்சிருக்கோம்? டிவிக்கு எதிராக பேசுறவங்க கிட்ட உரண்டை எழுத்து வச்சிருக்கோம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் கிட்ட என்னங்க எனக்கு புரியல. அவர் யாரு சூப்பர் ஸ்டார்? அவரு நம்ம சிஎம் பார்த்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாரா? சான்ஸே இல்ல. அவர் அவர் பத்தி தெரியுமா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஹிஸ்டரி போய் பாருங்க. அது நமக்கு தெரியாது. ஹிஸ்டரி பத்தி கவலையும் இல்ல உங்களுக்கு. சரி விடுங்க, அது வேற பிரச்சனை. இது வரைக்கும் நம்ம பிரச்சனை பண்ணாத ரெண்டு ஆட்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து பிஜேபி, நெக்ஸ்ட் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எப்ப நீங்க வாயை திறந்து பேசுவீங்க, எப்ப மக்களுக்காக குரல் கொடுப்பீங்கன்னு நாங்க வெயிட் பண்ணி தான் இருப்போம்னா, சீக்கிரம் பேசுவீங்கன்னு நம்புறோம். பார்க்கலாம்.